அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க. இங்கே சின்ன மருமகளை எல்லாருக்கும் ஒவ்வொரு பாக்கெட்டு அப்படி பரிசுன்னு சொல்லிட்டு ராஜாங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எல்லாரும் வாங்கிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக பார்த்தா அவங்கவுங்களுக்கு பிடிச்சதுக்காக கொடுக்குறாங்க. என்னென்ன முடியுமோ அவங்களால கொடுக்குறாங்க. அதை விட பாட்டி என்ன பண்ணுறாங்க, நான் தாண்டா எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறாங்க. பார்க்குறாங்க, எல்லாம் வாங்குறாங்க. தமிழ் செல்விக்கும் கொடுக்குறாங்க. அப்போ தான் மாமா அக்காவுக்கு நீ எதுவும் வாங்கி கொடுக்கலையா மாமா அப்படிங்கிறாங்க. போன வருஷம் அசத்திட்டாரு, ஆனால் இந்த வருஷம் ஒன்றுமே செய்யலையா. பார்க்குறாங்க, சே அப்போ ஏதாவது கொடுக்கணுமா, போயிட்டு போகுது, நம்ம மச்சனிக்கா ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பி போயிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இதில் தீபாவளி சந்தோஷத்தில் சேதுபதி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பிளானை போட்டுக்கிட்டு வெடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சேது வந்து வெளியில் போயிடுறாரு. கடைக்கு போயிட்டு அழகான சூப்பரான ஒரு புடவை வாங்குறாருங்க. வாங்கிட்டு அம்மா பேரில் புடவை வாங்குறாரு. வாங்கிட்டு யாருக்கோ ஒருத்தர் கொடுக்க போகிறாங்க. பார்க்குறாங்க, அப்படியே ஆளுகளை பார்க்குறாங்க. என்னப்பா தம்பி பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க ஒரு அம்மா. அவங்க வயசான அம்மா. இல்லை, எங்கள் அம்மாவுக்காக ஒரு புடவை வாங்கினேன், யாருக்காவது கொடுக்கணும், அதுக்காகத்தான் அப்படிங்கிறாங்க. எப்பா அம்மாவுக்கு அப்புறம் தாரம் தான் சொல்லுவாங்க, உனக்கு தாரம் இருக்காளா இல்லையா அப்படின்னு கேட்க அப்படியே யோசிக்கிறாரு. இருக்கா பாட்டி அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏன் மற்றவங்கள ஊருக்குள்ள தேடிட்டு இருக்க, தாரத்தை சந்தோஷப்படுத்தியா, நீ தாரம் குழுக்குழுன்னு மனசானாலே உங்கள் அம்மா நல்லா இருப்பாங்க, அவங்க இறந்தவங்க அப்படி இருப்பாங்க, அவங்க பேரை சொல்லிட்டு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏழைங்களுக்கு சாப்பாடை போடு இல்லைங்களே, ஆனால் முதல்ல வீட்டில் இருக்கவங்கள உன் பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்துப்பா அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அம்மனே வந்து சொன்னது மாதிரி இருக்குங்க. தமிழ்ச்செல்விக்காகத்தாங்க இந்த அம்மனே வந்து சொல்லியிருக்கு. பார்க்குறாரு இவருக்கு. அப்புறம் திரும்பி பார்க்குறாங்க, அவங்களே காணோம். என்னது யாரையுமே காணோம், அப்போ அம்மன் தான் வந்து சொல்லியிருக்குமா அப்படின்னு அவராக நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த புடவை கொண்டுட்டு வீட்டுக்கு வரையில் வந்துக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பூ அப்படின்னு ஒரு அம்மா வித்துட்டு வருது. தம்பி பூ வாங்கிட்டு பாப்பா, வீட்டில் யாராவது இருப்பாங்கல்ல, பொண்டாட்டி அம்மா தங்கச்சி இருக்காங்களா அப்படிங்கல. எல்லாருமே இருக்காங்க. அப்போ இந்தாயா கூடையோட பூ வாங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. கூடையோட வாங்கிக்கிறாரு. அடுத்து வர்ற வழியில் அப்படி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க வாங்கிட்டே போயிட்டுருக்காங்களா. அப்போ ஸ்வீட் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் நினைப்பு வருது, பாவம் இல்லை நம்ம ஸ்வீட்டு ஒன்று வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறாரு. பார்த்தா அவங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படிங்கிற ஒரு வாட்டி பிடிச்சது பால்கோவான்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு வராங்க. பார்க்குறாங்க, சரி அப்படியே ஈஸ்வரி பார்க்குது. வாப்பா சேது, என்னப்பா கையில் என்னமோ பார்சல் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சின்னம்மா அப்படின்னு சொல்லல. சாவுத்திரி உடனே எல்லாம் எனக்கு தான் வாங்கிட்டு வந்திருப்பேன், எப்பா அத்தைக்கு தானே அப்படின்னு சொல்லல. இப்படி பார்க்குறாரு. உடனே அம்மா இருந்துட்டு, ஏய் கூறு கட்டவில் யாருக்கு நீ வாங்கிட்டு வந்திருக்கேன், அவன் எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் தான் வாங்கிட்டு சொன்னேன், கொண்டாடா அப்படின்னு சொன்னோன்னே. ஆமாம் உங்களுக்காக அப்பத்தா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்பத்தா, எதுக்கு அப்படி சொன்னேன், பின்ன அவளுக்கு பறிச்சுக்கு வாழ்கடா, என்ன அப்பத்தா நீ இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிறாங்க. என்னடா எனக்கு தானே வாங்கிட்டு வந்த, சரி ஆமாம் உனக்கு தான் இந்தா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. அப்படியே நிற்கிறாரு. என்னடா மூஞ்சி தொங்க போட்டு நிற்கிற, வாங்கிட்டு வந்தது உன் பொண்டாட்டிக்கா தானே, ஆமாம் அப்பத்தா அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏன்டா எனக்குன்னு சொன்னேன், அப்போ நீனும் சொல்லிட்ட அவங்களும் பறிச்சுக்குவாங்கன்னு, அதனால தான் பேசாமல் இருந்தேன், வாட போட கிறுக்குப்பல அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் அப்படிங்கிற மலர் வருது. என்ன மச்சி தமிழை வர சொல்லு அப்படிங்கிற தமிழ் வராங்க. தமிழ் ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் ஆளாளுக்கு புடிச்சைங்க பிடிச்சது எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, நமக்கு மட்டும் யாரும் வாங்கி கொடுக்கலையே, அப்போ தான் மட்டும் தானே வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னுட்டு. மாமனார் எப்போவும் வாங்கி கொடுக்குறதா, ஆனால் ஆசையோட காதலோட வாங்கி கொடுக்குற புருஷன் வாங்கி கொடுக்குற மாதிரி ஆகுமா. அடுத்து பார்த்தா இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பூ எல்லாருக்கும் கொடு அப்படிங்கிறாங்க. என்ன மச்சி, அடியே பூவுன்னு இப்போ தான் அடி சொன்னேன், சரி அம்மாச்சி அப்படின்னு எல்லாருக்கும் பூவை கொடுக்குறாங்க. உனக்குடி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன் அம்மாச்சி, எனக்கு தெரியும் நீ இப்படி பண்ணுவேன்னு, அதனால தான் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன், இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே தலையில் வச்சுக்கிறாங்க. அப்புறம் அம்மாச்சி இந்த புடவை கட்டிட்டு வாடி, ஏன் அம்மாச்சி கட்டிக்கிட்டு வாடி அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டிக்கிட்டு வராங்க. அப்படியே தேவதை மாதிரி ஜொலிக்கிறாங்க. அம்மாச்சி எப்படி அம்மாச்சி எனக்கு பார்த்து வாங்கினது மாதிரியே வாங்கியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அம்மாச்சி அப்படிங்கிறாங்க. அது சரி அம்மாச்சி எல்லாருக்கும் அப்போவே கொடுத்துட்டீங்க, இப்போ என்ன மறுபடியும் கொடுக்குறீங்க, அதை அப்படி தாண்டி இந்தா ஸ்வீட்டு வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஸ்வீட்டை பார்த்தோன்னே, அம்மாச்சி எனக்கு பிடிச்ச பால்கோவா உனக்கு எப்படி தெரியும், தெரியும்டி, இல்லையே இந்த வீட்டில் யாருக்குமே தெரியாதே உங்கள் பேரனை தவிர அப்படின்னு யோசிக்கிறாங்க. கரெக்டாக சேது வராரு. சேதுவை பார்த்தோன்னே, பாட்டி அப்போ இதெல்லாம் அப்படிங்கல, எல்லாம் உன் புருஷன் தாண்டி ஆசாசையாக வாங்கி கொடுத்தது பாட்டி அப்படின்னு கண்ணு கலங்குது. எனக்கு இதெல்லாம் அவர் வாங்கி கொடுக்கணும், ஆனால் இதை நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு நினச்சேன் பாட்டி, ஆனால் பரவாயில்ல பாட்டி அப்படின்னு கட்டிக்கிறாங்க. ஏய் கட்டிக்கணும்னா உன் புருஷனை போய் கட்டிக்கடி அப்படின்னு ஒரு தள்ளுறாங்க. பின்னாடி வந்த சேது மேலே அப்படியே விழுகிறாங்க. ஐயோ அம்மா அப்படின்னு தாங்கி பிடிக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இப்படி போனால் நல்லா தானே இருக்கும். இது நம்மளோட கற்பனை கதை தான். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.